வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூடலூர்லேருந்து வயநாடு போகும் சாலை. அதாவது ஊட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை விட கூடலூர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதை விட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது வயநாடு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். உங்களுக்கு எல்லாருக்கும் வயநாடுங்கிறது நினைவுக்கு வருவது போன வருஷம் கிட்டத்தட்ட சுமார் 1000 பேர் இறந்துருப்பாங்க அந்த வயநாடு. அது மறக்கவே முடியாது. நீங்கள் இடம் பிடித்த ஒரு செய்தி தான், துயர சம்பவம். அந்த வயநாடு தான் இப்போ போயிட்டுருக்குறேங்க. அதாவது பார்த்திங்கன்னா கூடலூர்லேருந்து மிஸ்ட்டு ஃபுல்லாக பனி தான், பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வயநாடு பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நிலச்சரிவில் இறந்ததாக தெரியும். அது வயநாட்டிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் மேலே தான் இருக்குது அந்த நிலச்சரிவு இருக்கிற இடம். சூரல் மலை. அங்கே மலைவாழ் மக்கள் தான் அதிகமாக மேக்ஸிமம் வாழுவாங்க. கவர்மெண்ட்டு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நம்ம மக்கள் தான் கேட்கல. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. கூடலூர்லேருந்து இப்போ வயநாடு போகும் சாலை தான். ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. காரில் போயிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது யூகாலிப்ஸ் மரம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. அதாவது இன்றைக்கி வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் ஷூட்டிங் ஏரியா கொஞ்சம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த யூகாலிப்ஸ் மரம் நல்லா பார்க்குறக்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதாவது ரோடு பிட்டாக தான் போட்டிருப்பாங்க. ரோடே கொஞ்சம் டேமேஜ் தான், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அந்த ஒரு 13 கிலோமீட்டருக்கு கூடலூரில் ரோடே கிடையாதுன்னு சொல்ல முடியாதுங்க. பிட்டாக வெட்டி கிடக்குது. பார்த்து போகலின்னா கையை வாழ பேத்துருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலியாக இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது யூகாலிப்ஸ் மட்டன் வழியாக போயிட்டுருக்குது. பைக்கில் எல்லாம் போகணுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகும். நான் ஒரு 10-20 டைம் போயிருக்கிறேன். மொத்தத்தில் இது ஒரு ட்ராவல் சம்மந்தமான வீடியோ, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான வீடியோ. பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். ரோடு ஆப்போசிட் வண்டி வந்தால் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சிங்கிள் ரோடாக தான் இருக்குது. அதாவது அந்த 13 கிலோமீட்டருக்கு மட்டும்தான். மற்றபடி ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதாவது இது ஊட்டியிலேருந்து கூடலூர் வழியாக வயநாடு செல்லும் சாலை. வயநாட்டில் ஏகப்பட்ட இடம் இருக்குங்க சுற்றி பார்க்குறக்கு. அதுக்காக நிலச்சரிவு வந்தான்னு சொல்லிப்பட்டு யாரும் வயநாட்டில் போகாமல் இருக்க மாட்டாங்க. அது ஒரு சின்ன விபத்து தான், அது தவிர்க்க முடியாது. கேரள மாநிலத்தில் வருஷம் நிலச்சரிவில் கண்டிப்பாக நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அது தண்ணீர் இல்லை அழிவு நாம் தவிர்க்கவே முடியாது. ஏதோ ஒரு இதில் போயிட்டு தான் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூ மழை பெஞ்சால் நீங்கள் எத்தனை பெரிய இடத்துலையுமே நிலச்சரிவு கண்டிப்பாக வரும். ஓகே, இது யூகாலிப்ஸ் வழியாக வயநாடு போயிட்டுருக்கிற இடம் பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பண்ணோன்னா ஊட்டி வரலாம், கூடலூர் போகலாம். அப்புறம் 2-3 நாள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கூடலூர் வழியாக வயநாடு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஒரு ஃபேமிலிக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபேமிலி நல்லா ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஊட்டி, கூடலூர், வயநாடு இந்த 3ம் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அது கம்மி கிலோமீட்டர் தான், ஒரு நாள் போகிற தூரம் தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க. ரொம்ப இதமான மனதுக்கு பிடித்த இடமான உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், இங்கெல்லாம் கடை இருக்குது. அங்கே ஒரு செக்யூரிட்டி நின்றுக்கிறாருங்க. ஹோட்டலில் கடைக்கு கூப்பிட்றக்கு அந்த பெண்டில் பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. மெதுவாக தான் போகணும், எனக்கு ஸ்பீடாக போக முடியாது. ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால தான் மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு போனால் ஒரு ஆபத்தும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ட்ராவல் ப்ளஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான வீடியோ. யூகாலிப்ஸ் மரம் தான் ஃபுல்லாக கூடலூர் ஃபுல்லாக யூகாலிப்ஸ் மரம் தான். யூகாலிப்ஸ் மரம் இல்லைன்னா கூடலூர் கிடையாது. அதாவது கீழ்கூடலூர் ஒன்று இருக்குது, மேல் கூடலூர் ஒன்று இருக்குது. 2 கூடலூருங்க. கூடலூருங்கிறது என்னென்னு 3ம் தமிழ்நாடு, கேரளா,
கர்நாடகா 3 சேர்ந்து கூட இடம் கூடலூர். இந்த கூடலூர் என்ட்ரன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா கூடலூர் தாண்டி நீங்கள் வயநாடு போகிற வழியில் ஃபுல்லாக கண்ணே தெரியாதுங்க மிஸ்ட்டு. அந்தளவுக்கு மிஸ்ட்டு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். அது முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டு பாருங்க. அந்த ஆட்டோ வந்து எப்படி அது பேசஞ்சர் ஆட்டோ தான் எப்படி போயிட்டு பாருங்க. பாருங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மிஸ்டில் தான் அந்த ஆட்டோ போயிட்டு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ட்ராவல் வீடியோ தான். பாருங்க மிஸ்டில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. பூரா மிஸ்டு தான். இந்த மரமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு மிஸ்டு தான் இது. இப்போ வந்து கூடலூர்லேருந்து வயநாடு போகும் சாலை இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகலின்னா தாராளமாக உங்கள் குடும்பத்தை ஒரு டைம் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்தீங்கன்னா வருஷம் அந்த இடம் கண்டிப்பாக போகணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. வயநாட்டு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 ஃபால்ஸ் இருக்குங்க. ஒவ்வொருமே ஒவ்வொரு தனி ரகம். இது வந்து வயநாடு என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. பூரா இப்படி தான் இருக்குங்க. பூரா மலை வீச்சுங்களா. வயநாடு நீங்கள் ஒரு 5 நாள் கொண்டாந்து பார்த்தாங்க. அந்தளவுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். ஒவ்வொரு வெரைட்டி சம்மந்தமான வீடியோவாக இடம் இருக்குது, மியூசியம் இருக்குது. இது வயநாடு என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. அதாவது வயநாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2500 அடியில் ஒரு பாறை ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். இதில் போட முடியாது. இது வயநாடு தான். உங்கள் வயநாடு மெயினான இது வந்தாச்சுங்க. இது வந்து வயநாடு தாங்க. நான் வேறொரு ஒர்க் விஷயமாக போனனால அது மெயினான பிளேஸு வந்து வீடியோ எடுக்கிறீங்க. அந்த பிளேஸு போயிருக்கிற அது வீடியோ இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். மொத்தத்தில் இது ஒரு ட்ராவல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான வீடியோ தான். இது பிடித்திருந்தால் பார்க்கலாம், பிடிக்கவில்லை என்றால் சத்தியமாக நீங்கள் பார்க்க வேண்டாம். வேறு நிறைய வீடியோவெலாம் இருக்குதுங்க. சண்டை பிடிக்கிற வீடியோ, குடும்ப வீடியோ, அதை போய் பாருங்கள். இது பிடித்தவர்கள் தாராளமாக பார்க்கும். யாருக்கும் வலுக்கட்டாயமாக யாரும் வல்கராக வந்து பார்க்க வேண்டாம். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ. நீங்கள் போனீங்கன்னா ஒரு டைம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் குட்டீஸ் கண்டிப்பாக வயநாடு போயிட்டு வாங்க. நன்றி.